Dear students, good morning all of you. CA Foundationல ஒரு குட்டி ரிவிஷன் பார்த்துடலாங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக கோல்டன் ரூல் அப்ளை பண்ணி போட்டுருவீங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8th 9th 10th ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா? 8th ப்ராப்ளம் புக்கில் 9th 10th ப்ராப்ளம் அதில் உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டு, அவுட்புட் டேக்ஸ் கிரெடிட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் பார்த்துட்டு போங்க. இது நம்மளோட ஐசிபி அகாடமி சேனலில் இந்த ப்ராப்ளம் எல்லாமே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க. இன்புட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கட்டுற டேக்ஸ் இன்புட் டேக்ஸு, நம்ம அந்த பொருளை சேல் பண்ணும்போது கட்டுற டேக்ஸ் அவுட்புட் டேக்ஸு, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அது எல்லாத்தையும் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி கிளியராக நீங்கள் பண்ணிடலாம். லெட்ஜர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், அதில் ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். அசெட் எல்லாமே டெபிட் பேலன்ஸில் வரும், லயபிலிட்டி கிரெடிட் பேலன்ஸில் வரும். தென் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம், எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது விதிவிலக்கு. ஸோ அதாவது இன்கம் டேக்ஸும் ட்ராயிங்ஸும் லயபிலிட்டியில் மைனஸ் பண்ணுவீங்க, இங்கே நீங்கள் டெபிட் பேலன்ஸில் கொண்டு வருவீங்க. இப்படி பண்ணி டேலி பண்ணிடுங்க. உங்களுக்கு ஈஸியாக ட்ரையல் பேலன்ஸ் போட்டுற முடியும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. உங்களுக்கு இதில் 4 மாடல் தெரிஞ்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் மாடல் அப்படிங்கிறது வெயிட்டிங் ஃபார் த டியூ டேட் முடிய வெயிட் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணுறது மாடல் நம்பர் 1. அதே பில்லை பேங்க்கில் கொண்டு போய் டிஸ்கவுண்ட் பண்ணி காசு எடுத்துக்கிறது மாடல் 2. பில்லை என்டாஸ்மெண்ட் பண்ணுறது மாடல் 3. ஃபோர்த் ஒன் பில் சென்ட் டு பேங்க் ஃபார் கலெக்ஷன். இதே மாடலில் டிஸானர் இருக்குது. இந்த 4 மாடல்லையும் டிஸானர் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புக் ப்ராப்ளம் எல்லாமே ஐசிபி அகாடமியோட யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பிஆர்எஸில் உங்களுக்கு பாருங்களேன், பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணணும்? செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட், செக் டைரக்ட்லி டெபாசிட்டட் இன்டு பேங்க். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் லெஸ் பண்ணலாம்? செக் டெபாசிட்டட் பட் நாட் இட் ரியலைஸ்ட், செக் ரிசீவ்ட் அண்ட் என்டர்ட் பட் நாட் இட் டெபாசிட்டட், செக் டெபாசிட்டட் அண்ட் டிஸ்ஆனர்ட், பேங்க் சார்ஜஸ். இந்த மாதிரி இருக்கிற இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி மாடல் ஒன்று பார்த்துக்கோங்க. கேஷ் புக் இருந்ததுன்னா நம்மளோட ஆன்சர் பாஸ்புக்கு, அதே மாதிரி பாஸ்புக் இருந்தால் நம்மளோட ஆன்சர் கேஷ் புக்கு. அதில் லெஸ் எல்லாம் ஆட் வந்துடும், ஆட் எல்லாம் உங்களுக்கு என்ன வந்துருங்க? லெஸ் வந்துருங்க. இன்னொரு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் புக் காலம் கொடுத்துருப்பாங்க, பாஸ்புக் காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரே மாதிரி ரெண்டுலேயும் இருக்கிறது நம்ம என்ட்ரி பண்ண மாட்டோம். இதில் மிஸ் ஆனதோ தான் நம்ம என்ட்ரி போட்டு ஆடோ லெஸ்ஸும் பண்ணி போடுவோம். ஸோ கண்டிப்பாக பிஆர்எஸ்லையோ இல்லை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ்லையோ உங்களுக்கு சம் கண்டிப்பாக கேட்பாங்கங்க. எரர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாடல் 1 3 மாடலாக பிரிச்சுக்கோங்க. மாடல் 1 உங்களுக்கு அண்டர் வேல்யூவேஷன், ஓவர் வேல்யூவேஷன் கான்செப்ட். அதாவது குட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுதோ, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வேண்டான்னு அவங்களுக்கு திருப்பி அனுப்பும் போதோ, உங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணும்போதோ, இல்லை கஸ்டமர்கிட்ட திருப்பி வரும் பொழுதோ அண்டர் வேல்யூவேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா சேம் சைட்லேயே நீங்கள் போடலாம். ஓவர் வேல்யூவேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் உங்களுக்கு டெபிட் சைடு, அண்டர் வேல்யூவேஷன் கான்செப்ட் அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்காக டெபிட்லேயே போடுங்க. இதுவே ஓவர் வேல்யூவேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை குறைக்கணும், கிரெடிட் பண்ணி கேன்சல் கொடுத்துக்கோங்க. இது மாடல் நம்பர் 1. மாடல் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா வேஜஸ் பெய்டு 5000 ராங்லி என்டர்ட் இன்டு பில்டிங் அக்கௌண்ட். இதான் உங்களோட கொஷின். ஆக்சுவலாக வர வேண்டிய ஆன்சர் வேஜஸ் பெய்டு இல்லைங்களா? வேஜஸ் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ்னு உங்களுக்கு ஆன்சர் எழுதியிருக்கணும். நீங்கள் ராங்காக என்ன பண்ணிட்டீங்க? எதில் என்ட்ரி பண்ணிட்டீங்க? பில்டிங் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணிட்டீங்க. பில்டிங் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ்னு என்ட்ரி பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் இதை கரெக்ஷன் பண்ணணும். பில்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வேஜஸை உள்ளே கொண்டு வரணும். ஸோ உங்களோட ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா wages account debtor to building account அப்படின்னு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர்ல இந்த மாதிரி மாடலும் ஒன்று வரதுக்கு சான்சஸ் இருக்கு.
ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு பில்டிங் இங்கே கேன்சல் ஆயிருங்களா? வேஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷன் கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். இந்த மாடல் பார்த்து வச்சுக்கோங்க. தேர்டு மாடல் டபுள் சைடு எரர், அதாவது பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் கீதா 5000. நீங்கள் என்ன என்ட்ரி போடணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கீதான்னு என்ட்ரி போடணும். ஆனால் நீங்கள் எப்படி போட்டுட்டீங்க? தப்பாக போட்டுட்டீங்க. கீதா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ்ன்னு போட்டுட்டீங்க. போட்டது வந்து உங்களுக்கு தப்பு. வர வேண்டியது வந்து உங்களுக்கு என்னங்க? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கீதா. இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஓகேங்களா? இதான் வந்துட்டு உங்களுடைய ஆன்சர் 5000. ஆனால் நீங்கள் தப்பாக போட்டது கீதா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸுங்களா? இதை நீங்கள் கேன்சல் பண்ணணும். எப்படி? கிரெடிட்டில் இருக்கிறத டெபிட்டில் போடணும், டெபிட்டில் இருக்கிறத கிரெடிட்டில் போடணும். அப்போ நீங்கள் இங்கே என்ன என்ட்ரி எழுதிக்கலாங்க? சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கீதான்னு என்ட்ரி எழுதிக்கலாங்களா? இங்கே ஒரு 5000 போடுங்க, இங்கே ஒரு 5000 போடுங்க, இல்லை இப்படி போடுங்க. சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கீதா 10,000 ஒரே என்ட்ரியாக போட்டுக்கலாங்க. ஸோ எரர்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி மாடல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டெப்ரிஷியேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா ஒரு மெஷினரியை 1 lakhக்கு வாங்குறீங்க. ஸோ 10% டெப்ரிஷியேஷன்னா ஒவ்வொரு வருஷமும் அதே 10,000 போட்டுட்டு வரீங்க அப்படின்னா 10,000 தான் டெப்ரிஷியேஷன். ஃபிக்ஸ்டு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடுன்னு சொல்லுவோம், ஒரிஜினல் காஸ்ட்னு சொல்லுவோம். மாடல் மாறவே மாறாது. எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எந்த டேட்டில் சேல் பண்ணுறீங்க, அது மட்டும்தான் மேக்ஸ் கால்குலேஷன் வந்துட்டு உங்களுக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படின்னா 1 lakhக்கு ஒரு மெஷினரியை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 10%னா 10,000 ரூபாய். ஸோ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 90,000. செகண்ட் இயரில் அந்த 90,000க்கு தான் நீங்கள் டெப்ரிஷியேஷன் போடுவீங்க 9,000. தேர்ட் இயர் வரும்போது அதனோட வேல்யூ 81, அதுக்கு 10%. அதான் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். சம் ஆஃப் த இயர் டிஜிட் மெத்தடுங்கிறது n/n+1/2 ப்ராப்ளம் வச்சு போடுறது. ஸோ அது புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிஷியேஷன் அப்படிங்கிறதும் புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு புதுசாக வந்து இப்போ அமார்டைசேஷன் மாடல் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இதில் இந்த 3 to 4 மார்க்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது அமார்டைசேஷன் மாடல் அப்படிங்கிறது ஒரு மெஷினரியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. அதனோட லைஃப் வந்து 10 years தான். ஆனால் ஆஃப்டர் 5 years கழித்து அதை ரீவேல்யூ பண்ணும் பொழுது அதனோட வேல்யூ வந்து 3 years ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த 8 yearsக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அதை என்ன பண்ணிடணும்? 0 ஆக்கிடணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி அதனோட லைஃப் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது, 12 years ஆகுது அப்படின்னா நீங்கள் 7 yearsஆல் டிவைட் பண்ணணும் மீதி இருக்கிறத. ஸோ அந்த கேல்குலேஷன் உங்களுக்கு புக்கில் இருக்குது. அந்த மாடல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அமார்டைசேஷன் மாடல். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12th நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், கிரெடிட் சைடில் சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன், க்ளோசிங் ஸ்டாக். ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது டைரெக்டாக என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் வருதோ அதெல்லாம் கம்ஸ் அண்டர் ட்ரேடிங் அக்கௌண்ட். P&L அக்கௌண்ட்டில் ஒரு பொருளை சேல் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவு எல்லாமே வரும். அதுக்கப்புறம் கிரெடிட் சைடில் ரெண்ட் ரிசீவ், கமிஷன் ரிசீவ், அது மாதிரி இன்கம்ஸ் எல்லாமே வரும். நெட் ப்ராஃபிட், பேலன்ஸ் ஷீட், இது எல்லாமே நீங்கள் போட்டுக்குவீங்க. ஆல் தி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ளைட் இன் 2 times. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் 2 தடவை 2 இடத்துல வந்திருக்குதான்னு நல்லா கிளியராக செக் பண்ணிக்கோங்க. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் சேவ் ஆகும். அதே மாதிரி இந்த மாடல் பார்த்துக்கோங்க. ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், இன்வென்ட்ரி மாடல் இருக்கு இல்லைங்களா? இந்த மாடலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாடலும் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமில் வந்துட்டு ஈஸியாக வரும். புக்கு சம்மே தாங்க கேட்குறாங்க. ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மாடல் தான் இருக்குது. ஒன்று 12th standardல படித்த மாடலு, எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் கிளியராக புக்கில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. இன்னொன்று இன்வென்ட்ரி மாடல். இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குங்க. இன்வென்டரியை பொறுத்த வரைக்கும் லிஃபோ, ஃபிஃபோ, வெயிட்டட் ஆவரேஜ், சிம்பிள் ஆவரேஜ். லிஃபோங்கிறது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்ட் வாங்குற பொருளை ஃபர்ஸ்ட் விற்கிறோங்க. ஃபிஃபோங்கிறது ஃபஸ்ட்டு வாங்குற பொருளை ஃபஸ்ட்டு விற்கிறோம். வெயிட்டட் ஆவரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டியை ஞாபகம் வச்சு நம்ம பண்ணணும். ஓகேங்களா? சிம்பிள் ஆவரேஜ் அப்படிங்கிறது கன்சிடர் மணி ஒன்லி, மணியை மட்டும் கன்சிடர் பண்ணி சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் போடலாம். இன்னொரு மாடல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து தியரி மாதிரி சம கொடுத்துருப்பாங்க. மார்ச் 30 கணக்கு எடுக்கணும் அப்படின்னா மார்ச் 30 கணக்கு எடுக்காமல் ஏப்ரல் 10 முடிய இல்லை ஏப்ரல் 15 முடிய வந்துட்டு அவங்க டிரான்சாக்ஷனை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ
ஏப்ரல் 10ஆம் தேதி முடிய இருக்கிற டிரான்சாக்ஷன் வந்துட்டு அவங்க டிரான்சாக்ஷனை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏப்ரல் 10ஆம் தேதி முடிய இருக்கிற டிரான்சாக்ஷனை கொடுத்துட்டு மார்ச் 30ஆம் தேதி வந்துட்டு உங்களோட இன்வென்ட்ரி ஸ்டாக் வந்து எவ்வளோன்னு கேட்பாங்க. அந்த மாடல் பார்க்கும் பொழுது நம்ம நார்மலாக பர்ச்சேஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம், சேலை கால்குலேட் பண்ணும்போது மைனஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பின்னாடி இருந்து முன்னாடி இருக்கிற டேட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால சேலெல்லாம் ஆட் பண்ணி பர்ச்சேஸை வந்து மைனஸ் பண்ணி அந்த மாடலில் ஒர்க் அவுட் பண்ணும். புக் மாடல் தவிர வேறு எந்த மாடலும் கேட்க மாட்டாங்க. அந்த மாடல் நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. இங்கே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுங்க. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் சம் என்ன மாடல் எல்லாம் இருக்கும்னா உங்களுக்கு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துட்டு உங்களை வந்து அவங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஈஸி தாங்க. இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 2021 இருக்கு இல்லைங்களா, இந்த இன்ஃபர்மேஷனை அசெட் லைபிலிட்டின்னு பிரித்து போட்டுடணும். இந்த ஓப்பனிங் கேஷ் போடணும். அது போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கேபிட்டல் கிடைச்சிருங்க, கேபிட்டல் ஃபண்டு கிடைச்சிரும். நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, இந்த இன்ஃபர்மேஷனும் ஓப்பனிங் கேஷும் வச்சு இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு உங்களுக்கு கேபிட்டல் கிடைச்சிருது. தென் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் லாஸ்ட் இயரோடதை மைனஸ் பண்ணி கரண்ட் இயரோடது ஆட் பண்ணி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கும் நீங்கள் கொண்டு வந்துடணும். அதுதான் வந்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. தென் பேலன்ஸ் ஷீட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் லைபிலிட்டி சைடில் கொண்டு வரணும். இங்கே என்னெல்லாம் மைனஸ் பண்ணியிருப்பீங்களோ அதை அசட் சைடில் கொண்டு வரணும். அதே மாதிரி இன்கம் சைடில் ஆட் பண்ணியிருக்கிறத அசட் சைடில் கொண்டு வரணும். மைனஸ் பண்ணியிருக்கிறத வந்துட்டு நீங்கள் லைபிலிட்டி சைடில் கொண்டு வரணும். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மாதிரியே நினச்சிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குங்க. இந்த ஒரு மாடல் ஒன்று பார்த்துக்கோங்க. தென் இந்த மாடல் பாருங்கள். இந்த மாடல் எப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்கன்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலாக நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் நார்மலாக அவுட்ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ணிவிட்டு ப்ரீபெய்டை மைனஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீபெய்டை மைனஸ் பண்ணிவிட்டு அவுட்ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நார்மலாக திங்க் பண்ணிவிட்டு ஆப்போசிட் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் மாடல் வந்துட்டு ஈஸியாக வந்து நீங்கள் போட்டுடலாம். ஸோ இதில் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை படித்து பார்த்து நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு பேசிக்காக எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறது, கரண்ட் அக்கௌண்ட் போடுறது. பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு 2 மாடல் தாங்க கேட்பாங்க. ஒன்று ஒரு ப்ராப்ளம் கொடுத்து P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கரண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடா ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடான்னு பாருங்கள். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடுன்னு அவன் கொஷினில் கேட்டிருந்தா கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் போடணும். இதுவே ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தட்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டும் கரண்ட் அக்கௌண்ட்டும் ஒரே சம்மில் போடுற மாதிரி போட்டுடுங்க. அது போக உங்களுக்கு என்ன கேட்பான் அப்படின்னா கேரண்டி மாடல் கேட்பாங்க. கேரண்டியோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஐசிபி அகாடமியோட யூடியூப் சேனலில் கிளியராக புரிகிற மாதிரி ஸ்டோரி மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த மாடல் சம்மும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கேரண்டி கிவன் பை தி ஃபார்மா, இல்லை ஏ மட்டும் கேரண்டி கொடுக்குறாங்களா, இல்லை ஏ அண்ட் பி கேரண்டி கொடுக்குறாங்களா, இந்த மாடல் சம்மும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மேக்ஸ் கால்குலேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த மேக்ஸ் கால்குலேஷன் இருக்கிற சம்மை அதோட ஆன்சர் இங்கே பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாடலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில். குட்வில்ல பொறுத்த வரைக்கும் ஓல்டு மைனஸ் நியூ கால்குலேஷனுக்கு வாங்க. ஓல்டு மைனஸ் நியூ போடும்போது மைனஸ்லேயும் வரும் ப்ளஸ்லேயும் வரும். மைனஸில் வரது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டெபிட் பண்ணிடுங்க. ப்ளஸில் வரது எல்லாமே கிரெடிட் கொடுத்துருக்குங்க. குட்வில் கால்குலேஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு சம்மு கேட்பாங்கங்க. அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மாடல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சம்மில் வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீலால், பானர்ஜி, மாலிக் எல்லாருமே இருக்காங்க. மிஸ்திரி அப்படிங்கிறவர் வந்து உள்ளே வராரு, கேபிட்டல் கொண்டு வராரு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே 12th ஸ்டாண்டர்டில் பண்ண மாதிரி ஸ்டெப்பே தான் போடுவோங்க. வேல்யூ இன்க்ரீஸ்டு, டிக்ரீஸ்டு, ரீவேல்யூவேஷனில் போடுவோம். ஜென்ரல் ரிசர்வ் பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுப்போம். லேண்ட் அண்ட் பில்டிங் என்ஹான்ஸ்டு அப்படின்னா ரீவேல்யூவேஷனில் கிரெடிட் சைடில் போடுவோம். குட்வில் மட்டும் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஓல்டு மைனஸ் நியூ அப்படின்னு போடுங்க. மைனஸில் வரவங்க டெபிட்டு, ப்ளஸில் வரவங்க கிரெடிட்டு. உங்களுக்கு நியூ ரேஷியோ கொடுத்துருக்காங்க.
ஸோ குட்வில்லை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இப்போ புதுசாக வரவர் வந்து மிஸ்த்ரி 5000 கொண்டு வராரு. அவர்கிட்ட இருந்து 2000 போகுது. யாருக்கு போகுது? டீலாருக்கும் பேனர்ஜிக்கு போகுது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் படித்த அதே மாடல் தாங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாடல் ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தில் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், அதாவது பை பிரிங்கிங் ஆர் வித்ட்ராயிங் கேஷ் of the capital of A and B made proportionate on C's profit. சிக்கு தகுந்த மாதிரி ஏயும் பியும் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கோங்கன்னு சொல்லி கொஷின் சொல்லியிருக்காங்க. ஸோ சி வந்துட்டு உங்களுக்கு 12000 ரூபாய் கொண்டு வரானா அதில் 2000 ரூபாய் குட்வில்லாக போகுது. ஸோ சியோட கேபிட்டல் 10,000. அதுக்கு தகுந்த மாதிரி ஏயும் பியும் வந்து கேபிட்டல் 10,000 வச்சா போதும். ஸோ இந்த 10,000 ஆனால் இவங்ககிட்ட இருக்கிறது 19,030. 10,000 இருந்தால் போதும். 9,330 அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கேயும் 10,510 இருக்குது. அதில் கேபிட்டல் 10,000 இருந்தால் போதும். 500 குட்வில்லாக கொடுத்துட்றாரு. ஒரு 10 rupees வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 மாடல் இம்பார்ட்டண்ட்டுங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ரீகான்ஸ்டியூட்டட் ஆஃப் த டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த ஃபோன் 3 lakh. அவங்களுடைய ஃபியூச்சர் ரேஷியோ வந்துட்டு 3:4:3. ஸோ இந்த 3 lakh 3:4:3ங்கிற ரேஷியோவில் பிரித்து கேபிட்டல் கொண்டு வரணும். ஸோ அதில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அதிகமாக இருந்ததுன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். கம்மியாக இருந்தால் வீட்டில் இருந்து அவர் வந்து கொண்டாந்து போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரிட்டையர் ஆகிற பார்ட்னருக்கு நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணுவோம். லோன் அக்கௌண்டா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து போடணும். ஸோ இந்த மாடல் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாடல் வந்தாலும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டெத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மாடல் பாருங்கள். டெத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டில் என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். ரீவேல்யூவேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரீவேல்யூவேஷனில் கிரெடிட் சைடில் போடுவீங்க. டிக்ரீஸ் ஆச்சுன்னா அசெட் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டில் போடுவீங்க. லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டில் போடுவீங்க. டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டில் போடுவீங்க. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம், அதெல்லாம் ஆஸ் யூஷுவலாக போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா, அதாவது அவன் இறந்ததுக்கு அப்புறம் இறந்த முடிய என்ன ப்ராஃபிட் அப்படின்னு கால்குலேட் பண்ணி அதில் இறந்த பார்ட்னரோட ரேஷியோ என்ன வருமோ அதை வந்து நீங்கள் P&L சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடணுங்க. அதை போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெத்து மாடல் உங்களுக்கு ஓவர் ஆயிடும். டிசல்யூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம், புக்குக்குள்ளே இருக்கிற அசெட் எல்லாத்தையுமே டெபிட் சைடில் போட்டுருங்க. புக்குக்குள்ளே இருக்கிற லைபிலிட்டியே கிரெடிட் சைடில் போடுங்க. தென் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் ஆப்போசிட் என்ட்ரி கொடுங்க. லயபிலிட்டி இங்கே ஒரிஜினல் வேல்யூ இருக்கும், இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சொன்ன வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் நம்ம பே பண்ணோம். இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் வர பேலன்ஸ் கிரெடிட்டில் வந்தால் லாஸு. தென் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஸ் யூஷுவலாக போடணும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் போடுவோம். ஜென்ரல் ரிசர்வ் பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுப்போம். ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை நம்ம இங்கே போடுவோம். பேலன்சிங் ஃபிகர் கேஷ் வரும் இல்லைங்களா, இங்கே வர கேஷ் எல்லாத்தையுமே கேஷ் புக்கில் கிரெடிட் சைட்லேயும், இந்த சைடில் வர கேஷ் எல்லாத்தையுமே வந்து கேஷ் புக்கில் டெபிட் சைட்லேயும் போட்டு உங்களுக்கு டேலி ஆயிடுச்சு அப்படின்னா டிசல்யூஷன் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியான ஒரு மாடலுங்க. டிசல்யூஷன் பார்த்துட்டு போயிருங்க. என்னெல்லாம் லெஜர் போடணும், ரியலைசேஷன் அக்கௌண்ட் போடணும், கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும், கேஷ் ஆர் பேங்க் பாஸ்புக்கு, நீங்கள் ஒரிஜினல் அசெட் போடலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற வேல்யூவை நீங்கள் இங்கே போடலாம், ஒரிஜினல் லைபிலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற லைபிலிட்டி போடலாம். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் இந்த சைடு வந்தால் ப்ராஃபிட்டு, அந்த சைடு வந்தால் லாஸு. கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஸ் யூஷுவலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த ரெண்டோட ஆப்போசிட் கேஷையும் நீங்கள் எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு டேலி ஆயிடும். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஜேர்னல் என்ட்ரியும் நல்லா தரவாக தெரியணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபோர்ஃபீட்டட் என்ட்ரி போடுவோம் இல்லைங்களா, அந்த 3 என்ட்ரி மாடல் தெரியணும். ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணால் எந்த டைமில் என்ட்ரி போடணும் அப்படிங்கிறது தெரியணும். டிஸ்கவுண்டில் இஷ்யூ பண்ணால் அது எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் 7th ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா, அதாவது அதில் வந்து 3,55,000 ஷேர்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஷேரை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். சில எக்ஸ்ட்ரா இருக்கிற ஷேரை வந்து அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்.
இன்னொன்று வந்து கரெக்டாக ஷேரை வந்துட்டு கரெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அலாட்மெண்ட்டில் எப்படி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி அலாட்மெண்ட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மணியை ரீஃபண்ட் பண்ணுறது, இந்த மாடல் எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஐசிபி அகாடமி யூடியூப் சேனலில் நிறைய அக்கௌண்டன்சிக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட். நல்லா டென்ஷன் இல்லாமல் ப்ராப்பராக போய் நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 1 ஹவரில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு போட்டுருங்க 1 ஹவரில் ஒரு 20 மினிட்ஸில். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 40 மார்க்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்த 2 ஹவர்ஸில். அப்போ உங்களால் எபோவ் 60 மார்க் வாங்கிட முடியும். தேங்க்யூ.